Welcome to Mango Tree Learning Hub. Empowering minds through knowledge. Learning English through Tamil. தினமும் 20 ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய vocabulary திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். Day 1. Regular verbs, வினைச்சொற்கள். செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான present, past மற்றும் past participle ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள். தொடங்கு. Start. Started. Started. உதாரணமாக, நான் வேலையைத் தொடங்கினேன். I started the work. படி. Study. Studied. Studied. உதாரணமாக, நான் புத்தகம் படிக்கிறேன். I study the book. சிரி. Laugh. Laughed. Laughed. உதாரணமாக, அவர் நகைச்சுவைக்கு சிரித்தார். He laughed at the joke. சமை. Cook. Cooked. Cooked. உதாரணமாக, நான் பிரியாணி சமைத்தேன். I cooked biryani. சுத்தம் செய். Clean. Cleaned. Cleaned. உதாரணமாக, நான் சமையலறையை சுத்தம் செய்தேன். I cleaned the kitchen. Irregular verbs, வினைச்சொற்கள். எழுது. Write. Wrote. Written. உதாரணமாக, அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள். She writes a letter. சந்தி. Meet. Met. Met. உதாரணமாக, அவள் என்னை சந்திக்கிறாள். She meets me. சாப்பிடு. Eat. Eat. Eaten. உதாரணமாக, அவர்கள் இன்று மதிய உணவு சாப்பிட்டார்கள். They ate lunch today. வா. Come. Came. Come. உதாரணமாக, அவள் என் வீட்டிற்கு வந்தாள். She came to my home. வாங்கு. Buy. Bought. Bought. உதாரணமாக, ராஜா ஒரு பேனா வாங்கினார். ராஜா bought a pen. Adjectives. தமிழ் வார்த்தைக்கு இணையான ஆங்கில adjectives வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள். அழகான. Beautiful. உதாரணமாக, அவள் அழகான பெண். She is beautiful girl. பெரிய. Big. உதாரணமாக, இது பெரிய மரம். This is big tree. சிறிய. Small. உதாரணமாக, ராஜா ஒரு சிறிய பொம்மை வைத்திருக்கிறான். ராஜா has a small toy. வேகமான. Fast. உதாரணமாக, சேலம் எக்ஸ்பிரஸ் ஒரு விரைவு ரயில். Salem Express is fast train. மெதுவான. Slow. உதாரணமாக, அவனிடம் மெதுவான குதிரை இருக்கிறது. He has a slow horse. மகிழ்ச்சியான. Happy. உதாரணமாக, நான் ஒரு மகிழ்ச்சியான மனிதன். I am a happy man. சோகமான.
sad. உதாரணமாக, சோகமான சிறுவன் தனியாக அமர்ந்திருக்கிறான். The sad boy is sitting alone. வலுவான, strong. உதாரணமாக, அவர் ஒரு வலுவான நீச்சல் வீரர். He was a strong swimmer. பலவீனமான, weak. உதாரணமாக, அவன் ஒரு பலவீனமான மனிதன். He is a weak man. புத்திசாலியான, smart. உதாரணமாக, அவர் ஒரு புத்திசாலியான மனிதர். He is a smart man. இன்று 20 தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வெவ்வேறு ஆங்கில வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளவும். நன்றாக மீண்டும் ஒருமுறை படித்து மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் வேறு 20 வார்த்தைகளுடன் மற்றுமொரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் இன்னும் மேங்கோ ட்ரீ லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்ஆப், ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக் கொள்ளுங்கள். வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.